வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஆடி மாசத்துல பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாள் தான். ஆகஸ்ட் 16, 17 நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் வருது. ஆக்சுவலா ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருட ஜெயந்தி அப்படின்னு பண்ணுவான். அன்னைக்கு பெருமாள் கோவில் எல்லாம் மூல கருடருக்கு திருமஞ்சனம்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அன்னைக்கு ஒரு பிரசாதம் அவருக்கு சமர்ப்பிப்பான். அமிர்த கலசம் அப்படின்னு பேரு. அன்னைக்கு பண்ணி நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம். ஆக்சுவலா நான் அன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கூட இந்த பிரசாதத்தை பண்ணி நம்ம ஆத்துல கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அதே போல நாக சதுர்த்திக்கு எள்ளுருண்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த ரெண்டு பிரசாதமே நம்ம பார்க்க போறோம். நம்ம கருடாழ்வாருக்கு பண்ணக்கூடிய அமிர்த கலசம் ஸ்வீட்டா இருந்தாலும் அது நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ண போறோம். நல்லா பைத்தம் பருப்பு வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். எள்ளுருண்டை எள்ளு வெல்லம் சேர்த்து பண்ண போறோம். இது ரெண்டோட காம்பினேஷனுமே எப்பயுமே ரொம்ப நல்லது. இதுல நல்லா அயன் அண்ட் கால்சியம் ரெண்டு சத்துமே இருக்கும். ரெண்டும் சேர்த்து எடுக்கும் போதுதான் நம்ம உடம்புமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ரெண்டு பிரசாதமுமே டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த ரெண்டு பண்டிகைக்கான பிரசாதம் நம்ம குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எள்ளு உருண்டை பண்றதுக்கு இந்த சம்பந்தி எள்ளு தான் எடுத்துட்டு இருக்கேன். 100 கிராம் இருக்கு வெயிட்ல. இது கிளீனா இருக்கிறதுனால நம்ம எதுவும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இதே லூஸ்ல எள்ளு வாங்கினோம்னா நல்லா அலம்பிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது எள்ளு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். எள்ளு லேசா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. எள்ளு எப்பயும் வறுக்கும் போது அந்த கடாயில எண்ணெய் பிசுக்கு இருந்தது அப்படின்னா அந்த எள்ளு நமக்கு அந்த வெடிச்சு வரவே வராது, அதாவது பொரியவே பொரியாது. கடாயை எண்ணெய் பிசுக்கு இல்லாம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல நீங்க எள்ளு வறுத்துக்கோங்க. பாருங்க, எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இந்த எள்ளை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதுலயே இருந்துன்னா தீய ஆரம்பிச்சிடும். நம்ம வறுத்த எள்ளு நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் ஈரம் இல்லாம இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது பல்ஸ் மோட்ல கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது சைட்ல ஒட்டுற மாதிரி வரும். அதுல எடுத்து எடுத்து விட்டு நம்ம திரும்ப திரும்ப அரைச்சி கொஞ்சம் கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பீடா அரைச்சேல் அப்படின்னா எள்ளுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு சொத சொதன்னு ஆயிடும். பாருங்க, எள்ளு இதை போல கொரப்பா நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 100 கிராம் வெல்லம் அல்லது 1 கப்பு எள்ளு அப்படின்னா 1 கப்பு வெல்லம் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எள்ளு வெயிட்ல 100 கிராம் எள்ளுல 100 கிராம் வெல்லமும் எடுத்துக்கலாம். இல்ல 1 கப்பு எள்ளு அப்படின்னா 1 கப்பு வெல்லமும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துன்றோம். நல்லா பொடிச்சிட்டு இதை போல சேர்த்துக்கோங்க. இதையும் இப்ப பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த எள்ளும் வெல்லமும் நல்லா சேர்ந்த மாதிரி நமக்கு வந்துடும். இதை போல நம்ம அரைச்சதை இந்த பவுல்ல எடுத்துடலாம். இது இப்படியே நம்ம லட்டு மாதிரி இப்படி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கிறதுக்கு வந்துடும். நம்ம இதுல வேற எதுவும் பால் எதுவுமே நம்ம விட வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தாலும் இது பிரசாதம் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சமா நெய் விட்டுப்போம். 1 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இஷ்டம் தான். நான் 2 டீஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெய் கொஞ்சம் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல இது போல லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். இது பாருங்க, ஈஸியா பிடிக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இதை போல எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துட்டாச்சு. கருடாழ்வார்க்கு உகந்த பிரசாதம் அமிர்த கலசம் பண்றதுக்கு 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது வெயிட்ல பார்த்தேன் அப்படின்னா 100 கிராம் இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ள இதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம பைத்தம்பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை இது போல நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வரட்டும். பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பைத்தம்பருப்பு நல்லா ஊறெடுத்து இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விடாம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம உசிலிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதை போல அரைச்சுக்கணும். நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா அழகா கொரப்பா வந்துடும். வெள்ளைப்பாகு நான் ஃபில்டர் பண்ணி இந்த கடாயில எடுத்துட்டேன். வாசனைக்கு நம்ம இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்,
1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். வெள்ளைப்பாகு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொரப்பா அரைச்சு வச்ச பைத்தம்பருப்பு இதுல சேர்த்துருவோம். இதை கட்டி தட்டாம நல்லா கிளறிக்கணும். இது நல்லா கிளறி நம்ம கொழைக்கட்டைக்கெல்லாம் பூரணம் பண்ணுவோம் இல்லையா, அது போல பண்ணிக்கணும். பாருங்க இறுகி வர ஆரம்பிச்சுடுத்து, நல்லா சுழண்டு வரும். இந்த நம்ம பூர்ணம் எல்லாம் பண்ற மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். பாருங்க நல்லா இறுகி வந்துடுத்து. எல்லாமே நல்லா வெந்துடுத்து. நம்ம ஈரக்கையால இப்படி தொட்டோம்னா ஒட்டாம இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். பிளேட்ல எடுத்துட்டோம்னா சீக்கிரம் சூடு ஆறிடும். இது வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுது. நான் இட்லி பிளேட்ல வந்து லேசா நெய் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். கையிலையும் நெய் தொட்டுண்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து இதை போல உருண்டையா உருட்டிண்டு இதை போல கலசம் மாதிரி பண்ணிக்கணும். இது நம்ம இட்லி பிளேட்ல வச்சிடலாம். சைஸ் வந்து நம்ம விருப்பம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப பெருசா பண்ணாம ஓரளவு நார்மல் சைஸ்ல பண்ணோம்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இட்லி பாட்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அது போல பிடிச்சு வச்சிருக்கிற அமிர்த கலசம் அந்த பிரசாதத்தை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். மூடியை போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 5-6 நிமிஷம் ஆயிடுது. நல்லா வெந்த வாசனை வருது. நல்லா வெந்துடுத்து மாதிரி பளபளன்னு இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி ஈரமா இருக்கு பாருங்க. இப்படி இருந்தாலே வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துருவோம். நாக சதுர்த்தி கருட பஞ்சமிக்கான பிரசாதம் எள்ளுருண்டையும் அமிர்த கலசமும் சூப்பரா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எள்ளுருண்டை எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பண்ணி வச்சாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். டெய்லி 1-2 சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும், நல்ல எனர்ஜியாவும் இருக்கும். நல்ல எள்ளு, வெல்லம், ஏலக்காய் வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது வந்து ரொம்ப நெய் எல்லாம் கூட நமக்கு தேவை இருக்காது. நமக்கு பிடிக்கும் அப்படின்னா வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் வறுத்துட்டு அதையும் கொஞ்சம் கிரஷ் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் உடம்புக்கும் நல்லது, டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும். நமக்கு இந்த எள்ளுருண்டை பண்றதுக்கு மெயினா வந்து இந்த எள்ளை நல்லா கிளீன் பண்ணிக்கணும். அதுல கல்லு மண்ணு இல்லாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா படப்படன்னு பொரியும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பொரியாம நம்ம வந்து அதை அரைச்சிட்டோம் அப்படின்னா எள்ளு வந்து கசப்பு தட்டிடும். அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். மற்றபடி இது வந்து ரொம்ப ஈஸியான பிரசாதம் தான். இப்ப வந்து அமிர்த கலசம் கருடாழ்வாருக்கு ரொம்ப விசேஷம். நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்படி பண்ணும் போதே அழகா நீட்டா வந்து இப்படி எடுக்கிறதுக்கு வந்துடுது. நல்லா பஞ்சு போல இருக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா பைத்தம்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஸ்டீம் பண்ணி வேற பண்ணிருக்கோம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பைத்தம்பருப்பையும் வந்து நம்ம கொரப்பா அரைச்சு அதுக்கப்புறம் சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால சின்ன சின்ன கிரானுவல்ஸா இருக்கா, சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு. அமிர்த கலச கருடாழ்வார் அப்படின்னே வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்நிதியே இருக்கு. ரொம்ப விசேஷமான சந்நிதி. அவருக்கு வந்து நிறைய விஷயத்துக்காக எல்லாருமே வேண்டிப்பா. ராகு காலத்துல வந்து அர்ச்சனை பண்ணா விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. அவர் கையில வந்து ஒரு அமிர்த கலசம் இருக்கும். நம்ம பண்ணிருக்க இந்த பிரசாதம் வந்து கருடாழ்வார் கையில இருக்கிற இந்த அமிர்த கலசம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லுவா. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய நாக சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு இந்த எள்ளுருண்டையும் இந்த அமிர்த கலசமும் பெருமாளுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப நன்னா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.